தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். நீதித்தலைவர்கள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 15. இறை வார்த்தைகள் 14. ஆண்டவரின் ஆவி சிம்சோன் மீது ஆற்றலுடன் இறங்கியது. அவர் கையில் இருந்த கயறுகள் நெருப்பில் எரிந்த சணலை போல் ஆக அவர் கையில் இருந்த கட்டுக்கள் தளர்ந்து வீழ்ந்தன. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நன்றி தகப்பனே, நன்றி. எல்லாம் வல்லவரே நன்றி. துணை செய் நாதரே நன்றி. ஏசப்பா நன்றி. ஆற்றலாலும் அல்ல, சக்தியாலும் அல்ல, என்னுடைய ஆவியால் ஆகும் என்று சொன்னவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஏசப்பா, நீரே எமக்கு அடைக்கலமும் அரணும் கோட்டையும் கவசமாக இருந்து எங்களை பாதுகாக்கிற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி. ஏசப்பா நன்றி. ஏசப்பா, இன்றைய இறைவார்த்தையில் நாங்கள் வாசிக்க கேட்டது போல சிம்சோன் மீது பரிசுத்த ஆவியானவர் இறங்கின போது எல்லா கட்டுக்களும் உடைக்கப்பட்டது. அதுபோல எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் உம்முடைய பரிசுத்த ஆவியின் ஆற்றலை தந்து உம்முடைய ஆவியானவர் எங்களுக்குள் இருக்கின்ற போது எல்லா பாவசாப கட்டுக்கள் எல்லாம் நீங்க நீர் கிருபை செய்வதற்காக உமக்கு நன்றிகள் அப்பா.